அப்பாடா, ஒரு வழியா கம்ப்யூட்டருக்கு கீபோர்டு வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆசை. அந்த கடைக்காரனை A few minutes later. யார் முகத்துல மூச்சனோ தெரியல, இன்னைக்கு வியாபாரமே டல்லா இருக்கு. குடி வந்துட்டானா? 6 நாள் தங்கினதுக்கே 6 ஆயுசம் முழுகிட்டான். இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ? நான் கடைக்காரனா? என்னென்ன கீபோர்டு இப்படி இருக்கு? கீபோர்ட்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கு. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? இந்த இங்கிலீஷ் ஆல்பாபெட்ல ஏபிசிடி வரிசையா இருக்கு. ஆனா இந்த கீபோர்ட்ல பாருங்க, எந்த ஒரு ஆல்பாபெட் வரிசை இல்லாம மாறி மாறி இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நீ உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எல்லா கீபோர்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீ மொபைல்ல யூஸ் பண்றிய அந்த கீபேட, அந்த லெட்டர்ஸும் இப்படிதான் இருக்கும். இத குவாட்ரி கீபோர்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல டைப்ரைட்டர் எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 1867 கிறிஸ்டோபர் லேத்தம் சோல்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்துல டைப்ரைட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் இந்த மாதிரி மாறி மாறி இல்லாம நேர் வரிசையில இருக்கும். டைப்ரைட்டர் கண்டுபிடிச்ச ஆரம்ப காலத்துல மக்கள் அதிவேகமாக டைப் பண்ணாங்க. இதனால டைப்ரைட்டர் ஜாம் ஆயிருச்சு. சரி, டைப்ரைட்டர் தான் பிரச்சனை. சரி, ஆரம்ப கால கீபோர்ட்லயும் பாத்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸும் நேரா இருந்தது. சரி, அதுலயும் மக்கள் அதிவேகமா டைப் பண்ணாங்க. பார்த்தா கீபோர்டுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா கம்ப்யூட்டருக்கு பிரச்சனை ஆயிருச்சு. பிரச்சனையை கண்டிப்பா சால்வ் பண்ணணும்னு டைப்ரைட்டரை கண்டுபிடிச்ச கிறிஸ்டோபர் லேத்தம் சோல்ஸ் மற்றும் கிளைடன் இதுல தீவிரமா ஆராய்ச்சியில இறங்கினாங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவு தான் இந்த குவாட்ரி கீபோர்ட். சரி, இந்த குவாட்ரி கீபோர்ட் எப்படி டைப்பிங் ஸ்பீடை கம்மி பண்ணும் தானே கேக்குறீங்க? அதிகமா டைப் பண்ற எழுத்துக்கள் சுண்டு விரலாலும், குறைவா டைப் பண்ற எழுத்துக்கள் நடு விரல் மற்றும் ஆள்கட்டி விரல் டைப் பண்ற மாதிரி இதை அமைச்சிருக்காங்க. இதனால டைப்பிங் ஸ்பீட் கொஞ்சம் வேக கம்மியாகும். இதெல்லாம் சரி செஞ்சது கிறிஸ்டோபர் லேத்தம் சோல்ஸ் என்பவர் 1874 அப்போ ரென்னிங்டன் டைப்ரைட்டர்னு கண்டுபிடிச்சாரு. அதுலதான் இந்த குவாட்ரி கீபோர்ட் முதலாக பயன்படுத்தினாங்க. என்னப்பா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.